குடும்பத்துல ஒரு பெண்ணாக பிறந்தாலும் சரி, ஒரு ஆணாக பிறந்த அந்த கும்பராசி அன்பர்களா இருந்தாலும் சரி, எப்போதுமே ஒரு நிதானத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில தன்னந்தனியாக போராடி வெற்றி பெறுபவர்கள்னா இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டுமே. உங்களுடைய தொழிலை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான அளவிற்கு உங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு. அதையும் சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பொறுமையை கடைபிடிப்பவர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் அந்த செய்கின்ற அந்த முதலீடாகப்பட்டது நீங்க டெம்பரவரியா வச்சுக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுனீங்கன்னா அதுல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். சின்ன ஒரு நெகட்டிவ் என்னன்னா உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வரும், தூக்கமே வராது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைந்த உடனே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறீங்க என்னுடைய பதிவுகளை. நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. மிகப்பெரிய அளவில் கிரகங்கள், அதாவது வருட கிரகங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த மாத கிரகங்கள் சில மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் தான் மிகப்பெரிய அளவில் தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஒரு தேவையில்லாத திடீர் பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பங்கள், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்கள் கண்டினியூஸாக இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த ஜோதிடம் சம்பந்தமான சில விளக்கங்கள் எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நீங்கள் லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். 30ஆம் தேதி வக்ரகதி அடையக்கூடிய அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை 4.5 மாதங்களுக்கு அந்த வக்ரகதியிலேயே இருக்கிறார். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி தான் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த கும்பராசி அன்பர்களை சொன்னோன்னா இந்த ஜென்ம சனியின் மூலமாக, ஜென்ம சனின்னு இல்லை, இவர்கள் பிறந்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் மிகவும் ஒரு அமைதியான ஒரு சொரூபத்திலேயே இருப்பாங்க. யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க. அதே சமயத்தில் நிறைய ஒரு பிரச்சனைகளிலும் ஈடுபட மாட்டார்கள். குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தாலும் சரி, ஒரு ஆணாக பிறந்த அந்த கும்பராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, எப்போதுமே ஒரு நிதானத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க. இவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்பாங்க, உனக்கெல்லாம் கோபமே வராதா, உன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்குதேன்னு நீ என்னைக்குமே நீ வருத்தப்பட்டது கிடையாதா, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு உணர்வே இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க. நீ என்ன கேட்கறது, நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு மனசுல பேசிக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையில தன்னந்தனியாக போராடி வெற்றி பெறுபவர்கள்னா இந்த கும்பராசி அன்பர்கள் மட்டுமே. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பகவானா இருந்தாலும் கூட, அதையும் தாண்டி நாங்களும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வெற்றிகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன மேடம் எங்களுக்கு போய் வெற்றின்னு சொல்றீங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு மாதிரியான ஒரு மாற்றமுமே இல்லை, நிறைய பிரச்சனைகளை தான் சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசா புத்தி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர், நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் கடந்த 6 மாதத்துல நிறைய வெற்றிகளை சந்திச்சிருக்கிறாங்க. தொழில் ரீதியாக நிறைய ஒரு முன்னேற்றங்கள், அந்த ஒரு தொழிலில் ஒரு இடமாற்றம் செஞ்சிருப்பீங்க. அந்த இடமாற்றம் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் நிறைய இருந்திருக்கும். கிளையன்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. உங்களை அறியாமலேயே நீங்க செய்த அந்த இடமாற்றம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அளவு
அளவிற்கு அந்த எப்படி உங்களை அறியாமலே செய்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க செய்கின்ற அந்த தெய்வ வழிபாடு, நீங்க செய்கின்ற அந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களை வழிநடத்தி செல்றதுன்னு சொல்லணும். அந்த அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. கடன்ல இருக்கிறவங்க நிறைய பேர், கடன் இருக்கு இல்லாமலாம் கிடையாது. உங்களுடைய தொழிலை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான அளவிற்கு உங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு. அதையும் சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பொறுமையை கடைபிடிப்பவர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். இந்த கும்பராசி என்பர்களுக்கு சனி பகவான் மேலும் நன்மைகளை செய்ய காத்துட்டு இருக்கிறாரு. அடுத்த ஒரு 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு வக்ர நிலையில அடைகிறார். உங்க ராசியிலேயே வக்ர நிலை அடைகிறார். அவர் 12ஆம் வீட்டையும் சேர்த்து செயல்பட வைக்க போறார். இப்படி 12ஆம் வீட்டையும் சேர்த்து செயல்பட வைக்கும் போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு திடீர் மாற்றங்கள் வரும் தொழிலில். சில பேர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கமிஷன் தொழிலோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் தொழில் செஞ்சிட்ருப்பீங்க. சில பேர் உணவு தொழில் சம்பந்தமான ஒரு தொழில் செஞ்சுட்ருப்பீங்க, கான்ட்ராக்ட் ஒர்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களை வச்சு கான்ட்ராக்ட் செய்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிட வேலை, இந்த மாதிரியாக பணியாளர்களை மாத்திரம் நீங்கள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான தொழிலுக்கெல்லாம் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா வேலை எங்கே அதிகமாக செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் முழு ஒத்துழைப்பும் இருக்கும். அதாவது தொழிலாளர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செய்யக்கூடிய அந்த தொழில், அதாவது கேட்ரிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரியான பிஸ்னஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய ஒத்துழைப்புன்றது மிக அதிக அளவில் இருக்கும். அதே சமயத்தில் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கூட அதிகமான ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் இந்த சனி வக்ர நிலை அடையும் போது. இங்கே இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இருந்து நிறைய வாய்ப்புகள் வரும். இது வரைக்கும் உங்களுக்குள்ளேயே, அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே மாத்திரம் நீங்கள் தொழில் செஞ்சிட்ருப்பீங்க. இப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட் ஆகப்பட்டது ஒருத்தர் மாற்றி, அதாவது ரெஃபரன்ஸ் மூலமாக வேறு இடத்துல இருந்து வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சில பேருக்கு அப்ராடு, அதாவது வெளிநாடு சென்று அங்கே போய் ஒரு 3 மாதம் 6 மாதம் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம்லாம் இருக்கும். அந்த மாதிரியாக தான் இந்த சனி வக்ரகதி இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண போதுன்னு சொல்லலாம். ஜென்ம சனியை மறக்கக்கூடிய அளவிற்கு, அந்த 7.5 சனியை மறக்கக்கூடிய அளவிற்கு மிக விரைவாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி அந்த மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம், குளிர்ந்த கிரகம் வக்ரகதி ஆன உடனே மிக விரைவாக விவேகமாக செயல்படுறாரோ அந்த மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்களும் இப்போ சேம் டிட்டோவா அப்படி சனி எப்படி செயல்பட போறாரோ அதே மாதிரி தான் நீங்களும் செயல்பட போறீங்க. அந்த சனியுடைய பார்வையாகப்பட்டது 3, 7, 9, இந்த பார்வையாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் 3, 7, 10, 10ஆம் பார்வை. இந்த 3 பார்வையும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண போதுன்னு தான் சொல்லணும். 3ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம், அதாவது கும்பராசியில இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்து 7ஆம் இடத்தை பார்ப்பார், அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்க போறார். இந்த மாதிரியான அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி காணப்பட போகுது இந்த 4.5 மாதங்கள். அதே சமயம் இந்த கும்பராசி அன்பர்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் அந்த செய்கின்ற அந்த முதலீடாகப்பட்டது நீங்க டெம்பரவரியா வச்சுக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுனீங்கன்னா அதுல தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். இப்போ வெளிநாட்டுக்கு போறாங்க, உங்களை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கூப்பிடுறாங்க, இங்க வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுக்குறாங்கன்னா நீங்க அங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்துடணும் திரும்ப. அதே நேரம் அங்கேயே இருந்து நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டெம்பரவரி இன்வெஸ்ட்மெண்டா எதுவா இருந்தாலும் இந்த 4.5 மாதங்களுக்கு வச்சுக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வைக்க வேண்டாம். கும்பராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அடையும் போது வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இதனால் வரைக்கும் ஒரு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, தேவையில்லாத ஒரு பேச்சுக்களெல்லாம் ஏளனமா பேசிட்டு போவாங்க. உங்களை பார்த்துட்டு என்ன வேலை செய்யறான், இத்தனைக்கு நீங்க தான் அந்த ஆஃபீஸ்லயே நல்ல வேலை செய்யறவங்களா இருப்பீங்க. அதாவது கடமையோட, அதாவது கடமை கண்ணியம் நேர்மைன்ற மாதிரி ஒரு வேலை செய்ய
செய்யக்கூடிய ஆள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க கும்பராசி என்பர்கள். ஆனாலும் உங்களை பார்த்து வேலை செய்யாதவர்கள்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஒரு இன்சல்ட் மாதிரி அந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். நம்ம எவ்வளோ படித்து எவ்வளோ திறமையாக இருந்து எவ்வளோ வேலை செய்கிறோம், இத்தனைக்கும் அவங்களுக்கே நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க, அவங்களே உங்களை ஹர்ட் பண்ணுற அளவுக்கு பேசியிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய வேலை தான் அந்த அளவிற்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கோம். இதனாலேயே நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுருப்பீங்க. வேலையை விட்டுட்டு இப்போ வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது மேடம், நான் தொழில் செய்யலாமான்னு பார்க்குறேன், நான் இதனால் தொழில் செய்யலாமா, என்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, புதுசாக கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதற்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கணும். அந்த தொழில் செஞ்சால் உங்களுக்கு நல்ல வருமானம் வருமா, சேமிப்பு இருக்குமா, அதில் மேலும் மேலும் முன்னேற முடியுமான்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு வேலை தான் செட் ஆகும், ஒரு அடிமை தொழில் தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் வேறு வேலை தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வக்ரகதி அடையும் போது வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் அந்த வேலை வாய்ப்பை நோக்கி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் கல்வியில், அதாவது கும்பராசி அன்பர்கள் ஒரு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போய் வேலை படிப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது படிச்சுக்கிட்டே நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம், எனக்கு அடுத்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த 4.5 மாதத்தில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும், அங்கே தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் ஒரு நல்ல வருமானம் பார்ப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்னன்னா, உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வரும், தூக்கமே வராது. இந்த 4.5 மாதங்களுக்கு உங்களுக்கு தூக்கம் என்பதே இருக்காது. அடுத்து என்ன செய்யலாம், நம்ம அடுத்து எப்படி வளரலாம் அப்படின்றத பற்றியே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அடுத்து வருமானம் சம்பாதிப்பது ரீதியாக, இந்த மாதிரியான சொத்து சேர்ப்பது விஷயமாக, இந்த மாதிரியானலாம் உங்களுக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கும். இதனால தூக்கத்தை இழந்து ஒரு தவிப்பொருளாக இருப்பீங்க. இதனால கொஞ்சம் உடல் சுகவீனம் ஏற்படுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும். அதிலெல்லாம் ஒரு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருந்தீங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி முடிந்து விட்டதுன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில இருந்தே உங்களுடைய ஜென்ம சனியினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் கலந்தாய்வு கொடுத்துட்ருக்குறேன். கவுன்சிலிங், அதாவது கல்வி சம்மந்தமாக, இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக, குடும்ப பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதையும் கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் PDF மூலமாக ஜாதகம் கொடுத்துட்ருக்குறோம். அதையும் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உண்டான ஜாதகம் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே தேடி வந்துடும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.